ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பருப்பு பொடி ரெசிபியை பார்க்கலாம். சாதத்தில் போட்டு சாப்பிட்ற பருப்பு பொடி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த பருப்பு பொடி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். 1 கப்பு பொட்டுக்கடலைக்கு 8 பல் பூண்டும் 8லேருந்து 10 வரமிளகாவும் 2 டேபிள் ஸ்பூன் கொப்பரை தேங்காய் துருவலும் தேவை. கொப்பரை தேங்காய் இல்லைன்னா நல்ல முத்தின தேங்காவை துருவி எடுத்துக்கோங்க. நான் 2 கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், அதனால் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் டபுளாக எடுத்திருக்கேன். இது எல்லாமே வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நெய்யும் தேவை. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்துக்கலாம். வானலியில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு பூண்டு பல் போட்டிருக்கேன். நான் பூண்டை நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன், சீக்கிரமாக வறுபடுறதுக்காக. நீங்கள் தட்டி கூட போட்டுக்கோங்க. பூண்டில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் போயிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்ததுமே பூண்டை எடுத்து தனியாக ஆற வச்சிடலாம். இனி 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு பொட்டுக்கடலையை போட்டுக்கலாம். பொட்டுக்கடலையும் நல்லா வறுத்துக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா வறுத்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இதுவும் கோல்டன் ப்ரௌன் ஆனது, இதையும் எடுத்து ஆற வச்சுக்கணும். கடைசியாக 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு எடுத்து வச்சுருக்க வரமிளகாவையும் போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மிளகா வத்தல் நல்லா கிறிஸ்பாகிற அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா ஆற வச்சுட்டு அதில் இருக்க காம்பெல்லாம் கிள்ளி எடுத்துடணும். அதுக்கப்புறமா இதை 2 கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு அதை இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா பொட்டுக்கடலையை போட்டு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா தான் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். இப்போ பொட்டுக்கடலை அரைஞ்சதுக்கப்புறமா பூண்டையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் துருவின கொப்பரை தேங்காயும் போட்டுட்டு அதுக்கப்புறமா உப்பு போட்டுக்கலாம். 1 கப்பு பொட்டுக்கடலைக்கு 1 ஸ்பூன் உப்பு போடணும். நான் 2 கப்பு எடுத்ததுனால 2 ஸ்பூன் உப்பு போடுறேன். இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதை சூடான சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.